வெல்கம் டு தேஜஸ் விஜய் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னோட சேனல் மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானோட அருளை பெறுறதுக்காக அக்கினி நட்சத்திர நாளில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான். வாங்க தொடர்ந்து பதிவுக்குள்ளே போகலாம். கிரகங்களில் தலைமை கிரகமாக கருதப்படுறது தான் சூரிய பகவான். அதனால தான் நம்ம எல்லா வழிபாட்டு முறைகள்லையும் சூரிய பகவானை வணங்குறோம். இந்த முறை நம்ம பின்பற்றிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் தினமும் சூரிய பகவானை வணங்கும் முறையை இன்றளவிலும் நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த சூரிய பகவானார் மாதத்திற்கு ஒரு முறை தன்னோட இடத்தை மாற்றக்கூடியவர். அதனால தான் மாதத்தின் முதல் நாளில் கூட நாம் சில வழிபாடுகள் மூலமாக சூரிய பகவானை வணங்குறோம். அத்தகைய ஆற்றல் பெற்ற சூரிய பகவானின் அருளானது நம்மளோட குடும்பத்திற்கு கிடைத்தது அப்படின்னா சகலவித ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதை பொறுத்து தான் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். மே 4ஆம் தேதி முதல் 25ஆம் திகதி வரைக்கும் இந்த அக்கினி நட்சத்திரம் இருக்கு. இந்த நேரத்தில் சூரிய பகவான் உச்சத்தில் இருப்பார். அக்கினி நட்சத்திரம் அப்படின்னாலே வெப்பம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். அந்த நேரத்தில் சூரிய பகவானை குளிர்விக்க நாம் வீட்டு பூஜை அறையில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்மளோட குடும்பத்திற்கு பலவிதமான நட்பலன்களை தேடித்தரும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. தினமும் காலையில் ஒரு செம்பு தண்ணீரை, அதாவது சுத்தமான தண்ணீரை எடுத்து வச்சுக்கிறங்க. நீங்கள் 4ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு செம்பு தண்ணீரை எடுத்து வச்சுட்டு அதை 5ஆம் திகதி அன்னைக்கு காலையில் எடுத்து உங்களோட வீடு முழுவதும் தெளிச்சிட்டு பிறகு உங்கள் வீட்டு வாசல்லையும் இது தெளிச்சிருங்க. இந்த மாதிரி 25 நாட்களும் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அதாவது முதல் நாள் தண்ணீர் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை உங்களோட வீட்டு வாசல் முழுக்க தெளிக்கணும். செம்பு தண்ணீர் எடுத்து வைக்கும் போதும் சரி, தண்ணீரை தெளிக்கும் போதும் சரி, நீங்கள் சூரிய பகவானை மனசார நினச்சிக்கிறீங்க. சூரிய பகவான் தான் ஒருத்தரோட வேலை, வருமானம் போன்றவற்றுக்கெல்லாம் முக்கிய காரணமாக அமைகிறாரு. அவரோட அருளாசி நம்மளோட குடும்பத்திற்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா போதும், வருமானத்துக்கு தடையே இல்லாமல் நிம்மதியாக நம்ம இருக்கலாம். இந்த ஒரு எளிய பரிகார முறையில் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நாளை அக்கினி நட்சத்திரம் ஆரம்பமாக இருக்கு. அதாவது 4ஆம் திகதி, மே 4ஆம் திகதி இந்த பரிகார முறையை செய்து கண்டிப்பாக நீங்கள் பலன் பெறலாம். நிச்சயமாக இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்குமே பல நன்மைகளை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள், நண்பர்களோடையும் என்னோட தேஜஸ் விஜய் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. மேலும் ஒரு அருமையான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்றில் தென் தேஜஸ் விஜய்.